அத்தியாயம் 8. காலையில் ஜாகிங் போய்விட்டு வந்ததிலிருந்தே மனம் ஏனோ ஒருவித அழுத்தத்துடனே இருந்தது. ராஜேஷின் ஆட்கள் தங்களை தொடருகிறார்கள் என்பது தங்களின் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போலவே இருந்தது. காரணமே இல்லாமல் எதற்காக தன்னையும் தனது நண்பர்களையும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும்? நிச்சயம் அதன் பின்னே தேனுவின் இறப்பிற்கான மர்மம் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. அது அவனை வலிக்க வலிக்க வருத்தியது. மெல்ல எழுந்து வந்து சமையலறையை நோட்டமிட அங்கு காலை நேர பரபரப்பு தெரிந்தது. ஷங்கரும் சமையலை மேற்பார்வை பார்த்துவிட்டு கல்லாவிற்கு போகும் நேரம் அவனை பார்க்க, என்ன இதையா இங்கே நிற்கிற இந்த நேரம் என்றார். தலையை அழுந்த கோதி கொண்டவன், ஒண்ணுமில்லன சும்மாதான் என்றபடி வெளியே சென்றவனின் முதுகை அவரது பார்வை துளைத்தது. அவரும் அவனை தொடர்ந்து சென்று, என்ன பிரச்சனை இதையா, ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை, இந்த ராஜேஷோட ஆளுங்க என்னையும் என் ஆளுங்களையும் கவனிக்கிற மாதிரி இருக்குன்னே என்று சொன்னவனின் விழிகள் வேதனையை பிரதிபலித்தது. அப்படியா சொல்ற? அவன் எதுக்கு உன்னை கண்காணிக்கணும்? தாடையை அழுந்த தொடை தேய்த்து கொண்டவன், நடந்ததை மறைக்கத்தான் என்றான். அவனது பதிலில் அதிர்ச்சி அடைந்தவர், என்ன சொல்ற இதையா, நீயா எதுவும் கற்பனை பண்ணாத. இத்தனை நாளும் தூக்கத்தில் உளறிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். இப்போ என்னடானா இப்படி சொல்ற? வேண்டாம் இதையா, பழசெல்லாம் மறந்துட்டு மீதம் இருக்க போற நாட்களை நல்லபடியா வாழுகின்ற வழியை பாரு. அவரை ஆழ்ந்து பார்த்தவன், அண்ணா, உங்களால் நிதர்சனத்தை ஏற்றுக்க முடியல. ஆனால் அவன் செய்ததோட பாதிப்பை முழுமையாக அனுபவிச்சவன்னா. எப்படி எல்லாத்தையும் மறக்க சொல்றீங்க? மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன் என்றான் கோபமான குரலில். அவன் அருகே சென்றவர், இதை பாரு இதையா, அவனுங்க வசதியில் மட்டும் இல்லை, கட்சியிலையும் பலமான ஆளுங்க. அவனுங்க ஓட்டு இங்கே அதிகம். நியாயத்தை நாம சொன்னால் இங்கே எடுபடாது. எப்பவும் ஏழை சொல் அம்பலம் ஏறாது இதையா. நான் பார்த்துக்கிறேன்ன என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். கவலையோடு செல்பவனையே பார்த்து கொண்டிருந்தார் ஷங்கர். அதே நேரம் பார்வதியின் வீட்டு வாசலில் வந்து நின்றான் கவுன்சிலரின் மகன் சக்கரவர்த்தி. அவனுக்கு உள்ளுக்குள் உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு தானாக அமையும் என்று எதிர்பார்க்கவில்லை. கழுத்தை உயர்த்தி தெனாவட்டாக வைத்து கொண்டவன் ஹோட்டலைத்தான் பார்த்தான். ஒரு வாரம் முன்பு இதயாவிடம் அடி வாங்கி சென்றிருந்தான். இந்த பகுதி பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்கிற மிரட்டல் வேறு இருந்தது. ஆனால் இப்பொழுதோ பெண்ணின் தந்தையே அவனை அழைத்து அவளை கல்லூரிக்கு அழைத்துச் செல் என்று கூறும்போது யார் தடுக்க முடியும்? கதவின் முன்னே நின்றவன் கர்வமாக தன்னை சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு கதவை தட்டினான். பார்வதியும் அப்பொழுதுதான் கல்லூரிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். கதவு தட்டும் சப்தம் கேட்கவும் வேகமாக சென்று திறந்தாள். வெளியே நின்றவனை பார்த்ததும், யார் இந்த ஜோக்கர் என்று எண்ணியவள், எஸ், யார் நீங்க, என்ன வேணும் என்றால் வழியை மறித்து நின்று கொண்டு. அவளை பார்த்ததுமே அவன் வாயில் ஜொல்லும் மழை ஊற்றத் தொடங்க, பாரு, நான் தான் சக்கரவர்த்தி என்றான் 32 பற்களையும் காட்டிக்கொண்டு. அவன் பாரு என்று அழைத்ததில் கடுப்பாகி போனவள், எந்த நாட்டுக்கு என்றாள். நல்லா ஜோக் பண்ற, என் பேர் சக்கரவர்த்தி, உன்னை காலேஜுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். அவனது பேச்சில் மேலும் கடுப்பாகி போனவள், எங்கள் அப்பாவுக்கு விவஸ்தையே கிடையாது, கடப்பையனை போய் அனுப்பியிருக்காங்க என்றவள், நீ கிளம்பு, எனக்கு போய்க்க தெரியும் என்றாள் கடுப்பாக. அதுவரை வழிந்து கொண்டு நின்றவள் அவள் கடைப்பையன் என்றதும் கோபத்தோடு, நான் கடைப்பையன்லாம் இல்லை, இந்த ஏரியா கவுன்சிலரோட பையன். என்ன வேலை விட்டு இல்லாதவன் நினச்சியா? உங்கள் அப்பா சொன்னதுக்காகத்தான் வந்தேன் என்றான் முறைத்து கொண்டே. ஓ, அப்போ உங்கள் வேலைகளை போய் பாருங்க, நான் தனியாக போய்க்கிறேன், அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அவள் அப்படி சொன்னதுமே முறைப்பை விட்டு விட்டு, இல்லை ரெடியாக தானே இருக்க, வா போயிட்டு வந்துடலாம் என்று அழைத்தான். வாசலில் வைத்தே இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்க அவன் தன்னை அழைத்து போகாமல் விடமாட்டான் என்பது புரிய சற்றே நகர்ந்து வழி விட்டவள், சரி வெயிட் பண்ணுங்க என்று உள்ளே சென்று விட்டாள். உற்சாகமாக உள்ளே சென்றவன் அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். அப்பொழுது சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த மங்களம் அவனை பார்த்து விட்டு அதிர்ந்து போனவர், தம்பி நீங்க என்று இழுத்தார். மாமா தான் பாருவை காலேஜுக்கு அழைச்சிட்டு போக சொன்னார் அத்தை
என்று குண்டை தூக்கி போட்டான். அவனது மாமா அத்தை என்கிற அழைப்பில் ஜெர்க்காகி போனவர் வெறுமனே தலையசைத்துவிட்டு பெண்ணின் அறைக்குள் சென்றார். இவனை எதுக்கு அனுப்பி வச்சிருக்காரு உங்க அப்பா என்றார் டென்ஷனாக. சரியான ஜொல்லு பார்ட்டியா இருக்காமா என்றவள் தனது பையை கையில் எடுத்தபடி. அவரோ, உங்க அப்பா அவ்வளவு சீக்கிரம் எவனையும் நம்ப மாட்டாரு பாரு, எனக்கு என்னமோ இவன் உனக்கு பிரச்சனையா இருப்பான்னு தோணுது என்றார் கவலையாக. அவரை திரும்பி பார்த்தவள், அதனால என்ன, நீங்க எப்பவும் போல உங்க வேலைகளை அதான் பாத்திரம் கழுவுறது, அண்ணன் துணியை துவைக்கிறது, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே காலத்தை ஓட்டுங்க, எவன் எப்படி இருந்தா என்ன என்று கேட்டுவிட்டு வெளியேறினாள். அவள் தன்னை குத்தி காட்டி விட்டு செல்வதை உணர்ந்தவரின் கண்களில் கண்ணீர் துளிகள். அறையை விட்டு அவள் வெளியே வந்ததுமே அவனது பார்வை அவளது உடலெங்கும் ஊர்ந்தது. வாயில் ஜொல் வடியாது ஒன்றுதான் பாக்கி. அவனது பார்வையை கண்டு கோபமடைந்தவள் வேகமாக அவன் அருகே சென்று, இந்த மாதிரி பார்த்து வச்ச பார்க்க கண்ணு இருக்காது, 2 கண்ணையும் தோண்டி கையில கொடுத்துருவேன் என்றாள் மெல்லிய குரலில். அதை சற்றும் எதிர்பார்க்காதவன் தடுமாறி பின்னர் சமாளித்து கொண்டு, இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கியேன்னு பார்த்தேன் என்றான் வழிசலாக. சரி சரி வா வந்து தொலை என்று கூறி அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவனும் அவள் பின்னோடு வேகமாக ஓடினான். அப்பொழுது ஹோட்டலின் வாசலுக்கு வந்து நின்ற இதயாவின் பார்வையில் பாருவின் பின்னே செல்பவன் தென்பட்டான். இவனை போன வாரம் தானே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சாத்தனோம், இப்போ மறுபடியும் வந்திருக்கானா என்று எண்ணிக்கொண்டே 2:08 அவர்களை அடைந்திருந்தான். பார்வதி அவனது கார் அருகே சென்றிருக்க அவளின் பின்னே சக்கரவர்த்தி செல்லும் நேரம் பின்னே இருந்து அவனது சட்டை இழுக்கப்பட்டது. டேய், போன வாரம் தானே அவ்வளவு அடி வாங்கிட்டு போன, என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் வந்திருப்ப என்று அவனை தன் பக்கம் இழுத்தான் இதயா. காரின் அருகே நின்றிருந்தவள் இதை எதிர்பார்க்கவில்லை. யார் இவன் என்று இதயாவை பார்த்தாள். அவன் சுற்றுப்புறத்தை பற்றி கவலைப்படாது சக்கரவர்த்தியை துவம்சம் பண்ணும் எண்ணத்தோடு நின்றிருந்தான். இதயா, முதல்ல சட்டையிலிருந்து கையெடு, நீ என்னடா சொல்றது என்ன இங்கே வர வேண்டாம்னு என்று எகிறினான் சர்க்கரை. அவனது சட்டையை விட்டவன் பட்டென்று மூக்கின் மீது ஒரு குத்து விட்டான். அதில் மூக்குடைந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதுவரை அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாரு வேகமாக ஓடி வந்து இதயாவிடமிருந்து அவனை காப்பாற்றுவது போல இருவருக்கும் இடையே நின்று கொண்டாள். ஹலோ, யாருங்க நீங்க, எதுக்கு இவரை அடிக்கிறீங்க? அவளை நிமிர்ந்தும் பார்க்காது, நீங்க தள்ளி போங்க, இவன் ஒரு புறம்போக்கு, இவனுக்காக நீங்க வக்காலத்தெல்லாம் வாங்க வேண்டாம் என்றான் முகத்தை திருப்பி கொண்டு. ஹலோ ஹலோ, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், முதல்ல நீங்க நகருங்க. அவ்வளவுதான். கடுப்பாகி போனவன், நீயும் அக்காவை போல இருக்காத, உஷாராயிரு என்றவன் அவனை பிடித்து இழுத்தான். இங்க பாரு இதயா, அவ அப்பாவே தான் வந்து பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொன்னாரு, அதனால தான் வந்திருக்கேன். இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணா போதும், உன்னை வெளுத்துருவாங்க. பார்வதியோ அவன் சொன்னவற்றை கேட்டு அதிர்ந்து நின்று கொண்டிருக்க அவர்கள் இருவரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட அதில் சுதாரித்து கொண்டவள் சர்க்கரையை பார்த்து, உன் பேச்சுக்கு அடி வாங்கி தான் சாகணும், நான் கிளம்புறேன் என்றவள் இதயாவின் பக்கம் திரும்பி, அக்காவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். சர்க்கரையின் கைகளை மடக்கி பிடித்து கொண்டு பார்வதியின் பக்கம் திரும்பி, எங்க கிளம்புனியோ முதல்ல அந்த வேலையை போய் பாரு, சும்மா கேள்வியை கேட்டுக்கிட்டு என்று சிறுசிறுத்தான். அப்பொழுது பைக்கில் வந்து இறங்கிய ராஜேஷ் கோபத்தோடு வந்து இதயாவை அடிக்க ஆரம்பித்தான். விடுற அவனை, என்ன தைரியம் இருந்தா கவுன்சிலர் பையன் மேலேயே கை வைப்ப என்று அடித்தான். அதை பார்த்த பார்வதி, அண்ணா என்ன இது, காட்டு முராண்டி மாதிரி பண்ணிட்டு இருக்க என்று தடுக்க பார்த்தாள். சர்க்கரையை இதயாவிடமிருந்து விடுவித்தவன் தங்கையின் பக்கம் திரும்பி, மரியாதையை அவனை கூட்டிட்டு போயிட்டு வாடி என்றவன் இதயாவிடம் சண்டையிட ஆரம்பித்தான். நடப்பவற்றை எரிச்சலுடன் பார்த்தவள் சர்க்கரையுடன் காரில் ஏறி அமர்ந்தாள். அதுவரை நடந்த எதுவுமே தன்னை பாதிக்காதது போல உற்சாகமாக, போலாமா பாரு என்றான் இழிப்புடன். உன்னை அவன் சாத்துனதுல தப்பே இல்லை என்றவள் சீக்கிரம் வண்டியை எடு என்றாள் கடுப்பாக. இங்கோ, நீ அண்ணன் தானே, அந்த பயலோட உன் தங்கச்சி அனுப்பி வைக்கிற வெக்கமா இல்லை என்று எகிறினான் இதயா. தெருவில் கிடக்கிற பிச்சைக்கார பயணி, என் குடும்பத்தை பற்றி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நான் பிச்சைக்காரனாவே இருந்துட்டு போறேன், ஆனா கூட பிறந்தவளே கூட்டி கொடுக்குற மாமா பய இல்லைல்ல என்றதும் ராஜேஷ் அவன் மீது பாய்ந்து தாக்க இருவரும் உருண்டு பிறண்டு சண்டையிட ஆரம்பித்தனர். தெருவில் புழுதி பறக்க சண்டை நடக்க சங்கர் தான் நடந்ததை கேள்விப்பட்டு ஓடி வந்தார். அதற்குள் ராஜேஷ் தரப்பு ஆட்களும் இதயா தரப்பு ஆட்களும் வந்து இருவரையும் பிரித்து விட்டனர். இருவருக்கும் காயங்கள் அதிகமாக இருக்க இதயாவின் பார்வை ராஜேஷின் மீதே இருக்க
ராஜேஷோ, என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று குதித்தான். இதயா ஒரு வார்த்தை பேசாது அவனை பார்த்தபடி சங்கரின் ஹோட்டலுக்குள் சென்று விட்டான். அவனுடன் அவனது நண்பர்களும் உள்ளே செல்ல சங்கர் தான் கோபமாக ஆடி தீர்த்தார். நீ எதுக்குடா அவன்கிட்ட சண்டைக்கு போன? அவன் குடும்பம் எப்படி போனா உனக்கு என்ன? அண்ணா விடுங்கண்ண, மச்சான் மனசுல ஆறாத ரணமா படிஞ்சு போயிருக்கு என்று கொடுக்கை முறைத்தவர், உங்களையெல்லாம் முதல்ல இவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்டா, அப்பதான் இவன் உருப்பிடுவான். அவரை கண்டுகொள்ளாது, நீ வா மச்சான், மருந்து போட்டு விடுறேன் என்று அவனுக்கு கை கொடுத்தான். சங்கரோ கடுப்பாகி, நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், அவனே பார்த்துப்பான். இதுதான் உங்க எல்லாருக்கும் கடைசி எச்சரிக்கை. நடந்ததை பிடிச்சுக்கிட்டு தொங்காம போய் அவன் வேலையை பாருங்க என்று விரட்டினார். அவர்கள் சென்றதும் மெல்ல எழுந்து சென்று தன் அறையில் விழுந்தவன், அக்காவை தெரியுமான்னு கேட்குறியே, உன்னை விட பெத்தவங்களை விட அவளை முழுமையா தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். அவ ஆசை என்ன, அவ கனவு என்ன, அவ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினா என்று எல்லாம் தெரிந்தவனை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அவளோட கனவுகளை கலைத்தவங்களை நான் ஒரு நாளும் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டான் கண்ணீருடன்.